அந்த ஹேமாவோட நகத்தில் இருந்த சதையோட டிஎன்ஏவும் நம்ம சூர்யாவோட டிஎன்ஏவும் ஒன்றா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யாவை கைது பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் நந்தினி இப்போ தாங்க எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. தான் புருஷனை கைது செஞ்சுட்டு போனதுன்னு தெரிய வந்ததுமே நந்தினி இதுக்கு மேலே மறைச்சி வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட்டு பிளட் சாம்பிள் தான் வந்து ஒத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் வந்து போலீஸ் மறுநாள் வருது. வந்ததுமே வந்துட்டு அங்கே சூர்யா எல்லாரையும் அடித்து பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் வராரு. வந்ததுமே வந்துட்டு நார்மலாக எல்லாருமே நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் போலீஸ் திடுதுப்புன்னு ஒயின்னு வராங்க. வந்ததுமே இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி, சார் ஹேமாவோட கொலை வழக்கில் நாங்கள் வந்து குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கொலையாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நந்தினி நினச்சிக்கிட்டா, ஆஹா இந்த ரஞ்சித் மாட்டானா அப்படின்ற மாதிரி நந்தினி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க, யார் சார் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற யார், நாங்கள் சந்தேகப்பட்ட மாரியே உங்கள் பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அருணாச்சலையாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்ன சார் சொல்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் 2 பேரோட பிளட் சாம்பிளும் ஒத்து போச்சு. இப்போது அந்த சதையில் இருந்த டிஎன்ஏவும் வந்து ஒத்து போகுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து இதுக்கு மேலே வந்து இதை விட ஒரு பலமான எவிடன்ஸ் வேறு எதுவுமே இருக்க முடியாது. டிஎன்ஏ தான் உள்ளதுலே வந்து ரொம்ப பலமான எவிடன்ஸ். அதுலேயே வந்து உங்கள் புள்ள தான் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து தீர விசாரிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள் சூர்யாவை கைது பண்ணுறோன்னு சொன்னதுமே சூர்யா வாட் சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். சூர்யா வந்து நந்தினி சொல்கிறாங்க, சார் நான் இப்போவும் சொல்கிறேன், ஏன் புருஷன் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் தான் ஆதாரம் சொல்கிறேன், டிஎன்ஏ ஒத்து போகுதுன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கையை லாக் பண்ணிட்டாங்க. கையை லாக் பண்ணி நந்தினிக்கு மனசே கேட்கல. சுந்தரவல்லி, சுரேகா, மாதவி யாருமே பேசலை. இது பண்ணது சூர்யா தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து நம்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அருணாச்சலமும் நந்தினியும் போராடுறாங்க. அருணாச்சலயத்தால் ஒரு பேச முடியல, ஏன்னா வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடணும். நந்தினி சொல்கிறாங்க, சார் என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்கிறத நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீ நல்லா தான் இருக்கே, இல்லை மனநிலைமைக்கு இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காமா, இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்க, வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து என் புருஷனை கைது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்கள் ஒரு நிரபராதியை இப்போ குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ணுறீங்க, இது மாபெரும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நினைக்கிறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாமே ஒத்து போனதுக்கு அப்புறமும் இப்போ வந்து இப்படின்னு சொன்னால் என்னமா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போவும் சொல்லுவேன் எப்போவும் சொல்லுவேன் சூர்யா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாங்க, சார் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார், என்னை பற்றி வீட்டில் விசாரித்து பாருங்கன்னு சொல்லும்போது சுந்தரவல்லி வாயை திறக்கலை. ஏன்பா உன் பெத்த அம்மாவே வந்து வாயை திறக்கலை, இதிலே தெரிய வேணாமா உன் லட்சணம் என்னன்னு சொல்லுவோமே. நந்தினி போயிட்டு சுந்தரவல்லிக்கிட்ட பேசுகிறாங்க, அம்மா தயவு செஞ்சு பேசுங்கம்மா, சூர்யா சார் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்ல, நந்தினி சொல்கிறாங்க, சி நீ எல்லாம் ஒரு தாயா, உன்னை நான் எப்படியோ நினச்சிட்டேன், கடைசியில் எவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கணுமோ இவ்வளோ கேவலமாக நடந்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே வந்து என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் தெரிஞ்சுக்கிட்டு, சிஸ்டர் அதான் போலீஸே சொல்கிறாங்க, விடுங்க சிஸ்டர், அவங்களால ஏற்றுக்க முடியலனாட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சி வாயமுடுறா நாயே, இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டுருக்கியா, உன்னை வந்து நான் வெளியே கொண்டு வருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, சூர்யாவும் சொல்கிறாரு, என்ன நந்தினி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது சார், இதுக்கு காரணமானவனை கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க.
2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளாண்டி குற்றவாளி யார், எங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்கிற, ஏன்னா நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவரோட மனைவி, கல்யாணம் இவ்வளோ நாளில் என்கிட்ட ஜஸ்ட்டு தப்பான எண்ணத்தில் கூட என் புருஷன் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அந்த பொண்ணை வந்து என் புருஷன் வந்து கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கூட தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் ஏன் புருஷன் அப்படின்ற மாதிரி நந்தினி வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சொல்லவுமே நந்தினி சூர்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெத்த அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது தனக்காக ஒருத்த வந்து இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. நந்தினி விடு, நீ இவ்வளோ பேசினதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு பேச வேண்டியவங்களே பேசல, நீ ஏன் நந்தினி இவ்வளோ தொண்டத்திலேயே பேசிகிட்டு இருக்க, வேணாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்காக பேசி தான் ஆவேன், ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களை விட எனக்கு தான் சார் நல்லா தெரியும், அதனால் நான் பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி இந்த வீட்டில் தான் இருக்கான், அதுவும் எனக்கு தெரியும் சார், ஆனால் அவனை வெளியே கொன்று வர வேண்டியது என் பொறுப்பு, வெளியே கொன்று வந்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சூப்பராக பேசினாங்க. அருணாச்சலாவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. இப்படிப்பட்ட மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே கலங்கி போய் நிற்கிறாங்க. இதனாலவே சூர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நந்தினி, நீ என்னை வெளியே கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் வெளியே வருவேன், நீ கவலைப்படாத நந்தினி, 2 நாளில் என்னை எப்படியாச்சும் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் நந்தினி அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நான் வெளியே வந்து உங்களை கொன்று வருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு வரேன் நந்தினி, சார் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. இவ்வளோ தூரம் வந்து நடந்ததுக்கு அப்புறமா நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் எந்தெந்த மாதிரியே வந்திருக்கு. நான் இப்போ என் சூர்யா சாருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கதையை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சூர்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நந்தினி நம்ம சூர்யாவை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.